இந்த இந்த மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. பிஸ்னஸ் செய்யும்போது செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். இதே இதுதான் இந்த மீன லக்னத்திற்கும். மீன லக்னத்திற்கும் தொழில் முதலீடுகள் அப்படிங்கிறது கூடாது. புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னா இங்கே கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தொழில் செய்யும்போது இவங்களுக்கு மனம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. எதையாட்டி போட்டு குழப்பின்னு இருப்பாங்க. ஒன்று பூர்வ புண்ணிய பிரச்சனைகளாக இருக்கும். குடும்பம் சரியே இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், தொழிலை கவனிக்க முடியாது. குழந்தைகள்னால எதையாட்டி வளர்க்கணும், வைக்கணும், அவங்களுக்காக செய்யணும், அவங்களுக்காக அதிகமாக செய்யணுங்கிற எண்ணத்தினால பிஸ்னஸ் அவங்களுக்கு சரியாக இருக்காது. அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். திருமண உறவில் சில ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். எனக்கு மிதுன லக்னம், இதில் ரேவதி நட்சத்திரம் போகுது, திருமணம் ஆச்சு. அம்மா தான் பொண்ணு பார்த்து வச்சாங்க, கரெக்டு. ரேவதி 1ஆம் பாதத்தில் திருமணம் நடந்தது, ரைட்டு. ரேவதி 2ஆம் பாதம் நல்லா இருந்தது. ரேவதி 3ஆம் பாதம் வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை பிரிவு இருக்குமானா இருக்கும். 2 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க. 3ஆவது வருஷம் எப்படி இருக்கும்? நீ தான் பெருசு, நான் தான் பெருசு, நான் சொல்கிறது தான் பெருசு, இப்படி தான் நடக்கணும், இல்லைங்க அது செய்யக்கூடாது, அது வேற செய்யணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமானா இருக்கும். ஐயா, இந்த ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள் போகும்போது திருமணம் யாருக்கு நடந்ததோ, இல்லைனா திருமணம் ஆகியும் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னா சந்திக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்குள்ள வருதானா வருது. இந்த ஒரு வருஷத்துல எத்தனை ஜாதகங்கள், மீன லக்னம் ஜாதகங்கள் பிரிஞ்சிருக்கு தெரியுமா? கணவன் மனைவினால் பிரச்சனையாகி அம்மா வீட்டில் போயிட்டு தனியாக ஒரு இடம் வச்சு தங்கி அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. மாமியார் தான் பிரச்சனைங்கிறாங்க, அம்மா தான் பிரச்சனைங்கிறாங்க. 2 பேர் வீட்லேயும் அங்கே ப்ராப்ளம் இருக்குதானா இருக்குது. அது இந்த 2 குடும்பங்களும் கிடையாது. அவர்கள் ஜாதகமே அப்படிங்கிறத மாத்திரம் அவங்க உணரணும். என்னுடைய ஜாதகத்தில் இந்த சில நாட்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், இதுலேருந்து தாண்டிட்டோன்னா என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும். அந்த காலம் தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மீன லக்னக்காரங்களுக்கு. படிப்பு சம்மந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லாபமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்வி, அதுவும் ஆயுர்வேத மெடிசன் படிக்கிறாங்க, லேப் டெக்னீஷியன் படிக்கலாமான்னு கேட்குறாங்கன்னா தாராளமாக இந்த குழந்தைகள் படிக்கலாம். முயற்சி சம்மந்தப்பட்டது லாபமாக இருக்கும். சகோதர வழி உறவுகளில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலுமே அது சரியாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த வருஷங்களில் அதுக்கு ஒரு நிவர்த்தின்னு சொல்லலாம். வீடு கட்டுறாங்க, வீடு கட்டலாமா இல்லைன்னா வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். பெரும் வீடாக வாங்கலாம். அதுவும் மேற்கு திசையில் உள்ள வீடு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை வடமேற்குன்னு சொல்லுவோம், அந்த திசையில தான் வீடு அப்படிங்கிறது அமையும். பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். கடந்த வருஷங்களில் குலதெய்வ அருளே இல்லைன்னு சொன்னாங்க. குலதெய்வத்தை கோயிலை இடிச்சு கட்டுறாங்க, ஏதோ புனரமைப்பு நடக்கிறது. இப்போ எனக்கு நல்லா இருக்குமானா தாராளமாக வருஷா வருஷம் போயிட்டு வாங்க, மிக சிறந்த பலனை கொடுக்கும். கடன் சார்ந்தது, நோய் சார்ந்தது ஒரு தீர்வை கொடுக்குமானா இந்த வருஷங்களில் தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் மட்டும் பண்ணாதீங்க. மூத்த சகோதரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மீன லக்னம் யாருக்கு போகுதோ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அருகம்புல் பிள்ளையார், எருக்கலை பிள்ளையார், நவதானியங்களில் பிள்ளையார் இருப்பாங்க. எதை வேணால் உங்கள் வீட்டில் இந்த ஆய அளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம கைக்குள்ளே இந்த கை மூடினா அந்த பிள்ளையார் மறையணும். இந்த கைக்குள்ளே அடங்குற மாதிரி பிள்ளையார் சிலை ஒன்று வாங்கி வீட்டில் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமானா நல்ல பலனை கொடுக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு லாபத்தை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறத அதிகமாகவே கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முடித்தவர்கள் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். நன்றி.